பிப்ரவரி 10 செவ்வாய்க்கிழமை. என்னை அல்லாமல் நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரையே சார்ந்து கொள்கிறார்கள். ஜார்ஜ் முல்லர் நடத்திய ஆதரவற்றோர் விடுதியை கவனிக்க ஒரு நிர்வாக குழு இருந்தது. அந்த குழுவினர் அந்த விடுதிக்கு அது வேண்டும், இது வேண்டும், பணம் திரட்ட வேண்டும், செல்வந்தர்களை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் ஒருவருமே அவர்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. துக்கத்தோடு திரும்பி வந்த அவர்களை பார்த்து ஜார்ஜ் முல்லர், நீங்கள் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும், ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய நிர்வாக குழுவினருடன் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்தார். எதிர்பாராத பல இடங்களிலிருந்து உதவிகள் அவர்களை தேடி வந்து குவிந்தது. நாம் முதலிலேயே இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டோமானால் பல ஏமாற்றங்களை தவிர்த்து விடலாம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் அற்பமான மனிதரிடம் போய் கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது. யாக்கோபின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் தன்னுடைய இளமை காலத்தில் சுய ஞானத்தில் சார்ந்திருந்தார். அண்ணனை ஏமாற்றி தந்திரமாய் சேஷ்ட புத்திர பாகத்தை பறித்து கொண்டார். ஆனால் ஒரு நாள் ஏசா 400 பேரோடு தன்னை எதிர்கொண்டு வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது யாக்கோபின் இருதயம் கலங்கியது. யுத்தத்திற்கு வருவது போல் வந்து தன்னை முறியடித்து விட்டால் என்ன செய்வதென பயந்தார். அந்த கடைசி நேரத்தில் யாருடைய ஒத்தாசையும் கிடையாது. தன்னுடைய சொந்த உறவினர்களில் கூட ஒருவரும் துணை நிற்க முடியாது. கர்த்தரை சார்ந்து கொள்வதை தவிர அவருக்கு வேறு வழியே இல்லை. அவர் கண்ணீரோடு தேவனை நோக்கி ஜெபித்தார். இரவெல்லாம் கர்த்தரோடு போராடினார். ஆம், அந்த அனுபவம் யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்புமுனையாய் அமைந்தது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். ஆதியாகமம் 32:24-26 வரை. மட்டுமல்ல, அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். ஓசியா 12:3-4. தேவ பிள்ளைகளே, நீங்கள் முற்றிலுமாக கர்த்தரில் சார்ந்திருந்தால் அவரே முழு நம்பிக்கைக்கும் உரியவர் என்பதை கண்டு கொள்வீர்கள். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழப் பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஏசாயா 56:7.